வணக்கம். நம்மள் பலருக்கு கார் அல்லது பைக்குங்கிறது வெறும் ஒரு வாகனம் கிடையாது. அது ஒரு பெரிய கனவு, ஒரு முக்கியமான சொத்து. ஆனா அந்த சொத்தை பாதுகாக்க சரியான இன்சூரன்ஸை தேர்ந்தெடுக்கிறது சில சமயம் ரொம்ப குழப்பமா இருக்கும், இல்லையா? கவலையே வேண்டாம். இன்னைக்கு மோட்டார் இன்சூரன்ஸ் பத்தின எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா, தெளிவா புரிஞ்சுக்க போறோம். உங்க வண்டிக்கு எது பெஸ்ட்னு நீங்களே முடிவு பண்ணலாம். சரி, இத நாம 4 சுலபமான பாகமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல சட்டப்படி நமக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்மளோட சொந்த வண்டியை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு முழுமையான கவசத்தை எப்படி உருவாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா சில ப்ரோ டிப்ஸ்ல உங்க பாலிசியை இன்னும் எப்படி பவர்ஃபுல்லா ஆக்குறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அடிப்படை பாதுகாப்பு. எந்த ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம அரசாங்கம் ஏன் மினிமமா ஒரு இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் எல்லா மோட்டார் இன்சூரன்ஸ்க்கும் பேஸ்மெண்ட் மாதிரி. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, டிராஃபிக் போலீஸ் ஏன் நம்மள நிறுத்தி மத்த எல்லா பேப்பரையும் விட இன்சூரன்ஸ் இருக்கான்னு முதல்ல கேக்குறாங்க? இது வெறும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு? அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். அந்த கேள்விக்கான பதில் இந்த 3ஆம் தரப்பு காப்பீடு, அதாவது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்ல தான் இருக்கு. பேர்லயே இருக்கு பாருங்க. இது உங்களுக்கோ இல்ல உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ இல்ல. நீங்க முதல் பார்ட்டி, இன்சூரன்ஸ் கம்பெனி 2வது பார்ட்டி. ஒருவேளை நம்ம வண்டியால அடிபடுறாங்களே, அவங்க தான் 3வது பார்ட்டி. அவங்களுக்காக எடுக்கப்படுற பாதுகாப்பு தான் இது. இதுதான் சட்டப்படி மினிமம் தேவை. இதோட முக்கியமான விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்க தவறால ஒரு விபத்து நடக்குதுன்னா, அதனால பாதிக்கப்பட்ட மத்தவங்களோட மருத்துவ செலவு, அவங்க வண்டியோட ரிப்பேர் செலவு எல்லாத்தையும் உங்க இன்சூரன்ஸ் கம்பெனி பாத்துக்கும். ஆனா அதே ஆக்சிடென்ட்ல உங்க வண்டிக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு ₹1 கூட கிடைக்காது. உங்க வண்டி திருடு போனாலும் இதுல கவர் ஆகாது. இதுதான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். மத்தவங்களோட பாதுகாப்பு சட்டப்படி ரொம்ப முக்கியம், அது ஓகே. ஆனா நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கின நம்ம சொந்த வண்டிக்கு என்ன பாதுகாப்பு? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த இடத்துல தான் சொந்த சேத காப்பீடு, அதாவது ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் உள்ள வருது. இத சிம்பிளா ஓடி இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க உங்க வண்டிக்காகவே டிசைன் செய்யப்பட்ட ஒரு பாதுகாப்பு. ஆக்சிடென்ட், திருட்டு, தீ விபத்து, ஏன் வெள்ளத்துல மாட்டினா கூட உங்க வண்டிக்காகிற செலவை இந்த பாலிசி பார்த்துக்கும். இப்போ 3வது பகுதிக்கு வந்தாச்சு. நம்மகிட்ட இப்போ 2 விஷயம் இருக்கு. ஒன்னு சட்டத்துக்காக தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், இன்னொன்னு நம்ம வண்டிக்காக ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ். இப்போ இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான, டென்ஷன் இல்லாத ஒரு பாதுகாப்பை எப்படி உருவாக்குறது? அதுக்கான வழி ரொம்பவே சிம்பிள். ஒரு சின்ன கணக்கு மாதிரி தான். சட்டத்துக்கு தேவையான தேர்ட் பார்ட்டி கவரையும் உங்க வண்டிக்கான ஓன் டேமேஜ் கவரையும் ஒன்னா சேர்க்க வேண்டியதா? இப்படி ரெண்டையும் சேர்க்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த பாலிசிக்கு பேரு தான் விரிவான காப்பீடு அல்லது காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். இது ஒரு ஆல் இன் ஒன் பேக்கேஜ் மாதிரி. மத்தவங்களுக்கும் பாதுகாப்பு, உங்க வண்டிக்கும் பாதுகாப்புன்னு எல்லாமே இதுல அடங்கிடும். அதனால தான் பெரும்பாலான மக்கள் இதைத்தான் விரும்பி எடுக்கிறாங்க. இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். தேர்ட் பார்ட்டி பாலிசி மத்தவங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்குது. ஓன் டேமேஜ் பாலிசி உங்க வண்டிக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்குது. ஆனா இந்த காம்ப்ரிஹென்சிவ் பாலிசியை பாருங்க. மத்தவங்க சேதம், உங்க வண்டி சேதம், வண்டி திருட்டுன்னு எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணுது. இதுதான் முழுமையான பாதுகாப்பு. இப்போ நாம 4வது பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம கிட்ட ஒரு முழுமையான கவசம் இருக்கு. ஆனா இந்த கவசத்தை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக்க முடியுமா? நிச்சயமா முடியும். உங்க பாலிசியோட சேர்த்து வாங்கக்கூடிய சில ஸ்பெஷல் பவர் அப்ஸ் பத்தியும் சில ப்ரோ டிப்ஸ் பத்தியும் இப்ப தெரிஞ்சுக்கலாம். நீங்க ரொம்ப பாதுகாப்பா, கவனமா வண்டி ஓட்டுறவரா இருந்தா இன்சூரன்ஸ் கம்பெனிகள் உங்களுக்கு ஒரு சூப்பரான வெகுமதி கொடுப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு பேரு தான் நோ கிளைம் போனஸ், அதாவது NCB. ஒரு வருஷம் முழுக்க நீங்க எந்த விபத்துலயும் சிக்காம எந்த கிளைமும் பண்ணலன்னா அடுத்த வருஷம் உங்க பாலிசி பிரீமியத்துல தள்ளுபடி கிடைக்கும். இதை நீங்க தொடர்ந்து 5 வருஷம் செஞ்சா உங்க பிரீமியத்துல பாதிக்கு பாதி, அதாவது 50% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும். சேஃபா ஓட்டுறதுக்கு இது ஒரு நல்ல போனஸ் இல்லையா? உங்க காம்ப்ரிஹென்சிவ் பாலிசியோட உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சில கூடுதல் பாதுகாப்புகளையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆட் ஆன்னு பேரு. இத உங்க பாலிசிக்கான ஸ்பெஷல் பவர் அப்ஸ்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த ஜீரோ டிப்ரிசியேஷன் ஆட் ஆனை எடுத்துக்கலாம். சாதாரணமா ஒரு கிளைம் வரும்போது வண்டியோட பாகங்கள் பழையாகிடுச்சுன்னு சொல்லி அதோட தேய்மான மதிப்பை கழிச்சிட்டு தான் காசு தருவாங்க. இதனால நம்ம கையிலிருந்து கொஞ்சம் காசு போட வேண்டியிருக்கும். ஆனா இந்த ஆட் ஆன் இருந்தா அந்த பேச்சே கிடையாது. புது பாகத்தோட முழு செலவையும் இன்சூரன்ஸ் கம்பெனியே ஏத்துக்கும். ஒருவேளை நீங்க அடிக்கடி மழை, வெள்ளம் வர்ற பகுதியில இருக்கீங்கன்னா இந்த இன்ஜின் பாதுகாப்பு ஆட் ஆன் உங்களுக்கு ரொம்பவே அவசியம். ஏன்னா தண்ணியால இன்ஜின் பழுதானா அது சாதாரண பாலிசியில கவர் ஆகாது. இந்த சின்ன ஆட் ஆன் உங்களை லட்சக்கணக்கான ரூபாய் செலவுல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சூப்பர் பவர். சரி, ஒருவேளை கிளைம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துட்டா என்ன பண்றது? பயப்படவே வேணாம். இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள்.
நீங்க முதல்லயும் முக்கியமாவும் செய்ய வேண்டிய விஷயம் விபத்து நடந்த உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்றது தான். அதுக்கப்புறம் அவங்க சொல்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா போதும். எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஆக, இப்போ இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற ஒரே கேள்வி இதுதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசி வெறும் டிராஃபிக் போலீஸ் கிட்ட காட்டுறதுக்கான ஒரு பேப்பரா? இல்லனா உண்மையிலே எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வாங்கின உங்க வாகனத்துக்கும் ஒரு உண்மையான பாதுகாப்பு கவசமா இருக்கா? உங்க வண்டிக்கு சரியான கவசம் இருக்கா? யோசிங்க.